அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரம் இந்த பகுதியிலிருந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அது என்ன பகுதின்னா, பெருமாள் கோயில் தெரு, பெரியார் நகர் 4வது தெரு, தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிங்க. இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி டு தாம்பரம் கார்ப்பரேஷன் கமிஷனர், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு அவருடைய பார்வைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், தெருவில் வந்து எப்படி இருக்குது குப்பை. என் குப்பை என் பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. பரவலாக இந்த காட்சி ரொம்ப பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தமிழகத்தில் எல்லா இடத்துலையும். நெகிழி வேணான்னு சொல்கிறோம், ஆனால் நெகிழியில் தான் இங்கே பல உயிர்கள் வந்து அதிலிருந்து ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க பாலை தான் நம்ம குடிக்கிறோம். இந்த காட்சியை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இப்போது இப்படி இருக்கும் பொழுது, பட் இந்த இடத்துல நான் ஏன் வந்து பர்டிகுலராக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்கணும், இங்கே பேனர் வச்சுருக்காங்க. தாம்பரம் மாநகராட்சி, செங்கல்பட்டு மாவட்டம், என் குப்பை என் பொறுப்பு, இங்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது, இங்கு குப்பை கொட்டாதீர்கள், மீறினால் 10,000 அபராதம் விதிக்கப்படும், தாம்பரம் மாநகராட்சி. இப்போ இந்த இடத்துல நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது இங்கே எங்கேயாவது கண்காணிப்பு கேமரா இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேங்க. அருகில் எங்கேயுமே கண்காணிப்பு கேமரா இல்லை. நோ சிசிடிவி கேமரா நியர்பை. பட் இந்த வண்டிக்கு பின்னாடி பார்க்கலாம், ஒன்று இருக்குது. எவ்வளோ தூரம் பாருங்க அந்த இடத்துல இருந்து. இதை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பாருங்கள், இட் இஸ் not functioning at all. ஸோ ஆணையர் அவர்களே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேனர் இப்போ வச்சாச்சு. நம்ம வந்து அபராதம் வந்து விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அபராதம் வந்து எந்த மக்களுக்காவது விதிக்கப்பட்டதா? யாராவது வந்து இந்த பேனர் பார்த்து பொறுப்பாக இருந்த மாதிரி தெரியல. நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்ம அபராதம் விதித்தினாது நம்ம ஒரு விழிப்புணர்வை எடுத்துகிட்டு வரோன்ற முயற்சி நல்ல முயற்சி தான். பட் வந்து கண்காணிப்பு கேமரா பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே ஒரு வண்டியும் மறைஞ்சிருக்கு. ஸோ அபராதம் யாருக்காவது விதிக்கப்பட்டதா? அப்படி யாருக்காவது அபராதம் வந்து விதிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை நீங்கள் பொதுக்குழுவில், என்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள் சில வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கோம், அந்த மாதிரி குழுக்களில் நீங்கள் பதிவிட்டிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும், பயமும் இருக்கும், பொறுப்பும் வரும். இது என்ன மாதிரி சமூக ஆர்வலர்களின் தாழ்மையான வேண்டுகோள்.